ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்கனாக்கா, ஒரு ஆட்டோக்கார் வந்து அவர் ஆட்டோ வந்து ஏதோ சேதப்படுத்திருச்சுன்னு சொல்லிட்டு, இந்த குட்டி பப்பிய அடிச்சு கொன்னுட்டாரு. ஸோ சேதப்படுத்திருச்சுன்னு தான் சொன்னாரு. என்னான்னு சொல்லிட்டு அவர் சொல்லல. ஸோ 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்ரூம் போயிருக்கும். அப்படி இல்லன்னா, ஏதாவது வந்து ஏறி சீட்ட புராண்டிருக்கலாம். இல்ல அந்த மாரி ஏதாவது கடிச்சு துப்பி அந்த மாரி ஏதாவது விளையாடுறேன்னு சொல்லிட்டு டேமேஜ் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு இது நடந்திருக்கு. எங்க வீட்டு மாடியில முன்னாடி இருந்தவங்க, அவங்க வந்து 2 வீலர் வாங்குனாங்க. வாங்கி பிரச்சனை நடந்தப்போ அது வந்து 1 வருஷம் பழைய வண்டி ஆயிடுச்சு. இருந்தாலும் மேல் கேட் வந்து அது ஸ்ப்ரே பண்றத வந்து அவங்க யூரின் போறதுன்னு தப்பா நெனச்சுட்டு, ஆ அது ஒரு கடுப்பானாங்க. அதுக்கப்புறம் நிஜமாவே வந்து ஒரு வாட்டி கிட்டன்ஸ் வந்து மேல ஏறி பாத்ரூம்லாம் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து பூனை வந்து அந்த சீட்ட வந்து பிராண்டுது. இதெல்லாம் வந்து அவங்களோட கம்ப்ளைண்ட்டு. கம்ப்ளைண்ட் என்கிட்ட சொன்னாங்க. பிகாஸ் நான் வந்து அவங்களுக்குலாம் வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக, நீங்க பண்றதுனால தான் பூனையே உள்ள வருதுங்கிற ஒரு புதிய இத வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆனா நான் வரதுக்கு முன்னாடியே இந்த பூனைகள்லாம் இங்க தான் இருந்தது. எங்க கார் பார்க்கிங் வந்து க்ளோஸ்ட் கார் பார்க்கிங் கிடையாது. ஓப்பன் கார் பார்க்கிங். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா உள்ள வரதான் செய்யும். ஆ பட் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சா கூட பழிய வந்து எங்க மேல தூக்கி போடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துல அவங்க பண்ணாங்க. பட் அதெல்லாம் இப்ப விஷயம் கிடையாது. பட் அவங்க எங்ககிட்ட சண்டை போடும்போது என்ன சொன்னாங்கன்னாக்கா, "பார்க்குறியா இந்த இடத்துல ஒரு பூனை கூட இல்லாம எல்லாத்தையும் விஷம் வச்சு கொல்றேன்" அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த வீட்டு பெரியவர் வந்து ஒரே மாசத்துல ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்து பெரிய ஆப்ரேஷன் பண்ணி உடம்பு சரியில்லாம போயிட்டாரு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அந் அவங்க வந்து கொடுமையின் உச்சமாக அந்த வீட்டு பையன் என்ன பண்ணான்னா, அ சாராவோட அண்ணன வந்து தெரியாம மதர் கேட் வந்து பாதுகாப்பா வைக்கிறேன்னு அவங்க பால்கனியில கொண்டு போய் ஒரு கிளம்ஸியான இடம் இருக்கும் அங்க. அங்க கொண்டு போய் வச்சிருச்சு. அத பார்த்த அந்த வீட்டு பையன் மேலேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அத தூக்கி போட்டு கொன்னுட்டான். ஸோ அப்ப வந்து நானு எஃப்ஐஆர் போட்டே ஆவணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப இது பண்ணி எங்க அம்மா கையெடுத்து கும்பிட்டு ஒரு பையனோட லைஃப வந்து வேஸ்ட் பண்ணிறாத தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொன்னதுனால ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க. ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால வந்து நான் விட்டேன். ஆ ஸோ நான் எஃப்ஐஆர் போடாட்டினாலும் தண்டனை வந்து குடுக்காட்டினாலும் நம்ம சைட்லேருந்து மனுஷங்க சைட்லேருந்து அவங்க கிடைக்காட்டினாலும் கடவுள் சைட்லேருந்து அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இது வந்து இந்த மாரி நெறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு இம்மீடியட்டா தண்டனை கிடைச்சது எல்லாமே. ஸோ, இப்போ அந்த டூ வீலர் எங்க டூ வீலர்ல வருது போகுது அப்படின்னு சொல்லி தான் ஒரே சண்டை. அப்புறம் இந்த வீட்ட விட்டு காலி பண்ணி ஒரு 3 மாசத்துல அந்த டூ வீலர பார்த்தேங்க. அந்த சீட்டு சுரண்டி இருந்தது இல்லையா? அந்த சீட்ட வந்து வேற சீட்டு மாத்திருந்தாங்க. ஓகே. அது வரைக்கும் ஓகேவா? அடுத்த ஒரு 3 மாசத்துல அந்த வண்டிய பார்த்தேங்க. அந்த புது சீட்டும் கேவலமாயிடுச்சு, கிழிஞ்சு தொங்குது. அதுக்கப்புறம் அந்த டூ வீலரே வந்து ரொம்ப பழசா ஒரு மாதிரி இதா இருந்தது. ஸோ, இப்ப நீங்க வந்து டூ வீலர் பழசாயிடுச்சு. சீட்டு கிழிஞ்சு போனத மாத்துனீங்க. ஆனா, அந்த உயிர உங்களால கொண்டு வர முடியுமா? இப்ப இந்த ஆட்டோக்காரனுக்கும் அதே கேள்வி தான். உன் சீட்ட நீங்க பாத்ரூம் போயிருந்தா கிளீன் பண்ணிக்கலாம். சீட்ட எல்லாம் மாத்திக்கலாம். இந்த கொன்ன உயிர எப்படி நீங்க திருப்பி கொண்டு வருவீங்க? அறிவு வேணா